Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning, students. Now we are seeing about reducing equations to simpler form. அதாவது இனி வர எக்ஸாம்பிள்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸை சிம்பிளர் ஃபார்மில் மாற்றுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெடியூசிங் மெத்தட். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 16, சால்வ் 6x plus 1 by 3 plus 1 equal to x minus 3 by 6. இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு டேர்ம் ரேஷனல் ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் டேர்ம் இருக்குது, அதுவும் ரேஷனல் ஃபார்மில் இருக்குது. ரேஷனல் ஃபார்ம் மீன்ஸ் the term have the denominator, numerator and denominator. இப்போ denominator இருக்கும்போது நம்ம ஈக்குவேஷன்ஸை சிம்பிள் ஃபார்மில் மாற்றுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸி மெத்தடில் நம்ம சிம்பிளர் ஃபார்மில் மாற்றுறதுக்கு ஒவ்வொரு டேர்ம்ஸாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். மல்டிப்ளைங் போத் செட்ஸ் பை 6. இப்போ கிவன் ஈக்குவேஷனை 6ங்கிற நம்பர் வச்சு 2 செட்ஸ்லேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன் 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்மில் டினாமினேட்டர் 3 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்மில் டினாமினேட்டர் 6 இருக்குது. இப்போ இந்த 2 டினாமினேட்டர்ஸும் டிஃபராக இருக்கிறதுனால இந்த 2 நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் என்னென்னு பார்க்கணும். இப்போ 3 and 6க்கு எல்சிஎம் என்னென்னா 6. 6 is the LCM of 3 and 6. So, now to multiply both sets by 6. Now we have 6 into 6x plus 1 by 3 plus 1 equal to 6 into x minus 3 by 6. Given equation 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. இப்போ இதில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷனை சிம்பிளர் ஃபார்மில் மாற்றுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன செய்யலாம்னு பார்ப்போம். which implies in this step, first of all, to reduce the or to open the bracket. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற அவுட் சைடில் இருக்கிற நம்பர் வச்சு இன்சைடில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். Now to multiply 6 by the first term, 6x plus 1 by 3. இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6 into 6x plus 1 by 3 plus next to multiply this second term 1 by 6. இந்த 1 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 into 1 or 1 into 6 which is equal to, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான், x minus 3 by 6. அப்போ அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது அதே 6 into x minus 3 by 6ன்னு நமக்கு கிடைக்குது. Then in the next step, now to cancel the denominators. இப்போ டினாமினேட்டரை கேன்சல் பண்ணுறது தான் ரெடியூசிங் மெத்தடில் நம்ம இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டுருக்கோம். 6 by 3, இந்த 6 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா அல்டர்னேட்டிவ் மெத்தடில் நம்ம கட்டிங் மெத்தடில் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் அப்படி எழுதிக்கலாம். கோஷன்ட்டை 6 by 3 is 2, 6 by 6 is 1. இந்த 6 6ஆல் டிவைட் பண்ணும்போது 1 தான். 1 இதில் போடலை, 1 போட்டாலும் 1 into x minus 3 which is equal to x minus 3 only. அதனால் இந்த 1ங்கிறத நம்ம இங்கே போடலாம். which implies this 2 into 6x plus 1 plus 1 6 is 6 equal to x minus 3. Then here also in the first term have the bracket. So first open the bracket. For that, to multiply these 2 by each terms, 2 into 6x is 12x plus 1 into 2 is 2 plus 6 is equal to
this x minus 3. In the next step la enna pannom appadina நம்ம வேரியபிள் டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அதெல்லாம் செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று எக்ஸ் டேர்ம் இருக்குது வேரியபிள் டேர்ம், அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த 2 + 6ங்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 2 + 6 வந்து 8, 2 + 6 is 8. அப்போ அந்த 8ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ரைட் ஹேண்ட் சைடில் அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12x minus x, இந்த ப்ளஸ் எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது அது minus x ஆயிரும். therefore in the left hand side have the expression 12x minus x which is equal to -3. இந்த ப்ளஸ் 8 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது -8 ஆயிரும். that implies 12x plus 8 equal to x minus 3. Then 12x minus x equal to this minus 3, then minus 8 plus 8 is transposed to the right hand side. We get minus 8, which implies 12x minus x is 11x equal to -3 minus 8. These two numbers have the same signs. So now to add and put the same sign. 3 plus 8 is 11. Same sign means minus. So 11x equal to 11 minus 11 is equal to x equal to, now to transpose this 11 to the right hand side. Therefore minus 11 by 11, minus 11 by this 11 equal to 11 by 11 is 1. This minus, so we get x equal to minus 1. This is the required solution. Now to check your answer. The answer நம்ம செக் பண்ணிக்கலாம். வேரியபிள் டேர்ம் எக்ஸோட வேல்யூ -1 அப்படிங்கிறத நம்ம சொல்யூஷனாக கண்டுபிடிச்சிருக்கோம். அது கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, first to take LHS of the given equation, that is x into 6 into x plus 1 by 3 equal to 1. 6x plus 1 by 3 plus 1. இப்போ 6x அப்படிங்கிறதுல எக்ஸுக்கு பதில் நம்ம -1ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். x equal to -1 நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் எக்ஸுக்கு பதில் நம்ம -1 சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். 6 into -1 is -6 plus 1 by 3 plus this 1 equal to -6 plus 1 is -5, -5 by 3 plus 1 is equal to -5 plus 3. எப்படி இங்கே ப்ளஸ் 3 வருது அப்படின்னா, இந்த 1ங்கிறது ஹோல் நம்பர் டேர்ம், ஹோல் நம்பர், இது ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹோல் நம்பரையும் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் மாற்றுறதுக்கு இதுக்கு டினாமினேட்டர் இந்த 3 கொடுக்குறோம். அதர்வைஸ் எல்சிஎம் இந்த 2 டேர்ம்ஸுக்கும் எல்சிஎம் 3. இப்போ இந்த எல்சிஎம் 3 டினாமினேட்டராக எடுத்துக்கிடும் போது இப்போ அந்த செகண்ட் டேர்ம் 1 இருக்குது. அப்போ அந்த 1ஐ 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 3ங்கிறது டினாமினேட்டராக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 3 is 3. ஸோ we get -5 plus 3 by 3 equal to -5 plus 3. These two numbers have the different sign. Different sign இருக்கும்போது என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணணும். Now to subtract 3 from 5. 5 வந்து 3 மைனஸ் பண்ணும்போது 2. Then to put the greater number set. Greater number na 5 தான் greater number. 5 have the negative sign. So we get -2 by 3. The LHS answer is -2 by 3. Next to find the RHS value. RHS equal to, here also you substitute x by -1. Given equation la right hand side la enna term irundhu appadina x minus 3 by 6. So x, now to substitute x by -1 minus 3 by 6 equal to -1 minus 3.
these two numbers have the same sign. So now to add and put the same sign. Therefore we get minus 4 by 6. 1 plus 3 is 4. The same sign is minus. So minus 4 by 3, which is equal to 4 and 6. These two numbers have the common divisor 2. 2 ஆல் நம்ம divide பண்ணலாம். 2 ஆல் divide பண்ணும்போது 2 2 star 4, 3 2 star 6. Therefore, we get minus 2 by 3. RHS answer is minus 2 by 3. LHS answer is also minus 2 by 3. From this, LHS equal to RHS. Now our answer is, required solution is x equal to minus 1. Then example 17. Solve 5x minus 2 into 2x minus 7 equal to 2 into 3x minus 1 plus 7 by 2. This is a given equation. Now to solve this using by the reducing method. Solution பார்க்கலாம். Let us open the brackets. The given equation la left hand side and right hand side la denominators left hand side la illa right hand side la the last term constant term of the denominator. So brackets da two sets liye common ah irukku. So first to open the brackets. Brackets open பண்ணோம் அப்படினா bracket க்கு வெளியில இருக்கிற outside ல இருக்கிற நம்பர் வச்சு inside ல என்ன terms இருக்குதோ நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படினா brackets open ஆயிடும். From that, now we have 5x, this is the first term, 5x minus here, to open this bracket for that, now to multiply this 2 by 2x and to multiply this 2 by 7. Now we have minus 4x, 2 into 2x is 4x, this minus, then minus into minus is plus, 2 7 star 14. Is equal to, here also to open this bracket for that, to multiply this 2 by 3x, 2 into 3x is 6x, 2 into minus 1 is minus 2, then the last term plus 7 by 2, which implies here to combine these two variable terms, 5x minus 4x is x, 5x and 4x and subtract பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் x. So x plus 14, this 14 is equal to 6x minus these two terms are the constant term, but the second term is whole term, whole number form. The third term is a fractional form. When the two numbers நம்ம sum பண்ண முடியாது, two numbers same type of number மாத்திக்கணும். அப்போ செகண்ட் இருக்கிற ஹோல் நம்பரை ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா இந்த டூ டேர்ம்ஸ்க்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். தேர்ட் டேர்மில் எல்சிஎம் டினாமினேட்டர் 2 இருக்குனால அந்த 2வே எல்சிஎமாக எடுத்துக்கலாம். 2 எல்சிஎமாக எடுக்கும்போது அந்த 2வால் இந்த ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ we have 2 into 2 plus this 7 is divided by 2, which implies in the left hand side x plus 14 is equal to 6x minus 2 into 2, 4. 4 plus 7. 4 plus 7 is divided by 2. In the two numbers, denominator 2 இருக்கிறதுனால common denominator இருக்குது. So, for the two terms are constant terms are நம்ம separate பண்ணி எழுதிடலாம். 4 by 2 plus 7 by 2. Otherwise, 11 by 2. இப்போ இங்கே 1 by 1 நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டேர்ம்ஸாக, அதனால் செப்பரேட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். which implies x plus 14 equal to 6x. then denominator சேமாக இருக்குது. these two are fractions. denominator சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ணவும் சப்ட்ராக்ட் பண்ணவும் முடியும். அதனால் denominator சேமாக இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். 7 by 2 minus 4 by 2 is 3 by 2. Then in this step
to separate the variable and constant terms. Here, to write the constant terms to the left hand side. Now to transpose this variable term, the left hand side term is x. To transpose this x to the right hand side, so we get minus x, 6x, this 6x minus x, 6x minus x is 5x. Here 14 minus 3 by 2, right hand side இருக்கிற 3 by 2 left hand side transpose பண்ணும்போது நமக்கு minus 3 by 2 இந்த term கிடைக்குது. ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணணும். இதுலேயும் 14ங்கிறது ஹோல் நம்பர், 3 by 2ங்கிறது ஃப்ராக்ஷனல் ஃபார்ம். ஸோ இப்போ 2 நம்பர்ஸையும் ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் இந்த 2 எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் எல்சிஎம் இல்லை, டினாமினேட்டர் இல்லைங்கிறதுனால இந்த 1 ஃப்ராக்ஷனில் இருக்கிற டினாமினேட்டரையே எல்சிஎம் எடுத்துட்டு அந்த நம்பராகவே இந்த ஹோல் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 14 into 2 is 28 minus this 3 is divided by the denominator 2 equal to 6x minus x is 5x. The next step, to divide both sides by 5. 5 ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேரியபிள் x வேல்யூ கிடைச்சிடும். That implies 25 by 2 which is equal to 5x. Now to transpose this 5 to the left hand side, dividing both sides by 5, which implies 25 by this 2 into 5 equal to the variable x. So 25 is divided by 5 is 5. 5 extra 25, which implies x equal to 5 by the numerator 5, denominator 2. Therefore, x equal to 5 by 2 is the required solution. Now to check our answer. For that, first to take the LHS of the given equation, that is 5 into x. Now to substitute x by 5 by 2, then minus 2 into 2x minus 7. 2 into x is 5 by 2 minus 7 is equal to 5 extra 25, 25 by 2 minus this 2. Here to cancel this 2, 2. So 5 only, 5 minus 7 here is equal to 25 by 2 minus 2. 5 minus 7 is minus 2 equal to this 25 by 2. Then minus 2, this bracket means multiply. So minus 2 into minus 2 is plus 4. Minus into minus plus 2, 2 star 4. So we have 25 by 2 plus 4 is equal to, here 25 by 2 is a fractional form, 4 is a whole number. So now to take a LCM 2. So LCM 2 எடுக்கும்போது the second term 4 அந்த 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். So 4 2 star 8. So for 25 plus 8 by 2 equal to 25 plus 8 is 33. 33 by 2 is the LHS of the given equation. LHS value is 33 by 2. Then to find the value of RHS, RHS equal to 2 into 3x minus 1. Now to substitute x by 5 by 2. So we have 2 into 5 by 2 into 3 minus 1 plus 7 by 2 equal to this 2. 5 3 star 15. So 15 by 2 minus 1 plus 7 by 2. Here to open this bracket, further to multiply this 2 by 15 by 2 and this 2 by minus 1, which is equal to 2 into 15 by 2 minus 1 எப்படி எழுதலாம்னா 2 by 2 எழுதலாம். ஏன்னா இதில்
ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த டேர்மையும் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் மாற்றுறோம். அதனால் 1 2/2 எழுதிடலாம். ப்ளஸ் 2/2 ஏன் எழுதுறோம் அப்படின்னா இதில் டினாமினேட்டர் 2 தான் இருக்குது. இப்போ டினாமினேட்டர் 2 தான் எழுதணும். அப்போ நியூமரேட்டரில் 2 போட்டால் தான் நமக்கு 2/2 1 ஆன்சர் கிடைக்கும். அதனால் 1 2/2 எழுதிக்கிறோம். ப்ளஸ் 7/2 which is equal to 2 into 15/2 minus 2/2. 15 and 2 minus பண்ணால் 13. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 1 time 2 எழுதிக்கலாம். ப்ளஸ் 7/2 equal to 2 into 13/2. 2 into 13 26. So 26 by denominator 2 plus this 7/2 equal to, here the numerator 26 plus 7. Denominator same இருக்கிறதுனால டைரக்டாக நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 26 plus 7/2 equal to 33/2. Therefore, our LHS value which is equal to RHS. From this, our solution x is a correct value 5/2 அப்படின்னு நம்ம variable value கண்டுபிடிச்சிருக்கோம். That answer is correct. Then home assignment exercise 2.5. To solve the following equations. The first one, x/2 minus 1/5 equal to x/3 plus 1/4. Then second sum, n/2 minus 3n/4 plus 5n/6 equal to 21. Okay, thank you.